ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். என்ன நான் உச்சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் பண்ணி தான் பார்க்க போறோம். அது என்ன மூவி, என்ன ஆக்டர் வந்து யோசிக்கிறீங்க? இது சூர்யா அவர்களோட அடுத்த படம். சூர்யா அவர்கள் காமெடி சென்ட்ரிக் மூவிஸ் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள்ல காமெடியனாவும் நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இவருக்கு வந்து விடுதலை 1 வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹீரோவா ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. இதை தொடர்ந்து விடுதலை 2ன்ற படமும் வரப்போகுது. இதை தொடர்ந்து இவர் எல்லா படங்களுமே வந்து இப்ப ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இவர் நடிச்ச ஒரு படம் தான் கொட்டுக்காரின்ற படம். இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே சிவகார்த்திகேயன் அவர்கள். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த படம் வந்தது. இந்த படம் February 18 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ல்டு வைல்டா ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக ஒரு ஜேர்னி ஆஃப் மூவி மாதிரி ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரியான எல்லா காம்படிஷன்ஸ்லயும் வின் பண்ண கொட்டுக்காளி மூவியை வந்து இப்ப தியேட்டர்ல வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இது ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு வந்ததும் இன்னைக்கு வந்து இந்த தியேட்டர் ரிலீஸ் பண்றதோட அபிஷியல் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து கொட்டுக்காளின்ற படம் August 23rd, 2024 ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு வைடு நீ எல்லா தியேட்டர்ஸ்லயும். இந்த படத்துல சூர்யா அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஆனா பென்ன்றவங்க வந்து இதுல வந்து டெபியூட்டன்ட் ஆக்டராகவும் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. டெபியூட்டன்ட் ஆக்டர் மாதிரியே தெரியாத அளவுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பேசுறாங்க. இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து இவ்வளவு அழகா கொண்டு வந்தது வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு ஒரு டிராமா மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.